வந்ததற்காக இந்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் கர்த்தாவே, இந்த வார்த்தையோடு நாங்க தூங்குறதுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்க கொண்டு சிஸ்டர் நீங்க பேசப்பா, நீர் மறைத்து கர்த்தாவே, எங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பேசுவதற்காக நன்றி. இந்த மண்ணாக நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தாவே, அது எங்களுக்குள்ள இணைக்கப்பட்டு நூறாக பலன் கொடுக்க உதவி செய்ய கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலை எங்க கருத்துல பிடிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி தினம் மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வேளையில் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்த ஒவ்வொரு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறோம். ஓவர் டு யூ சிஸ்டர் லிடியா. தேங்க்யூ. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். நம்ம சங்கீதம் 107வது அதிகாரத்தை தியானிச்சுட்டு இருக்கோம். நம்ம நேற்று verse 28 வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வாசிக்கலாமா? Psalm chapter 107 29லேருந்து 33 வரைக்கும் வாசிக்கலாம். 29லேருந்து 37 வரைக்கும். Psalm 107 29லேருந்து 37. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டாத நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசய நிமித்தமும் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. அவர் ஆறுகளை அவாந்திர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார். அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். ஆமென். ஆமென். தேங்க்யூ. இந்த 107வது சங்கீதத்துல நம்ம நேற்று பார்த்தோம், when we are at our wits end, நம்மளோட எல்லா எபிலிட்டிஸ், நம்மளோட விஸ்டம், நம்மளோட எல்லாத்தோட எண்டுக்கு நம்ம போறப்போ நம்ம சொன்னோம், when we are at our wits end, we are never at our faith's end. நம்மளோட விசுவாசம் ஒரு முடிவுக்கு வரதே இல்லை. தட்ஸ் த பாயிண்ட் வேர் இட் ஸ்டார்ட்ஸ். அண்ட் இந்த சங்கீதத்தில் இருக்கிற அந்த 5 டிஃப்ரெண்ட் சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம நேற்று இன்ட்ரடக்டரி நோட்டை நம்ம பார்த்தோம். அண்ட் நேற்று வெரி ஸ்பெஷலி when we have lost hope, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறப்ப அப்படின்ற தலைப்புல தான் நம்ம பார்த்தோம். 23வது வருஷத்துல இருந்து கப்பல் ஏறி கடல் யாத்திரையாய் போறவங்க பெரிய பிஸ்னஸ் விஷயமா கடல்ல போறப்ப அவங்க ஆழங்கள்ல தேவனுடைய அதிசயங்களை காண்பார்கள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் they come across a huge storm, அவங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய புயல் அலைகள் கொந்தளித்து வர்றப்போ ஒரு டென்னிஸ் பால் மாதிரி அவங்களோட ஷிப் அவங்க இருக்கிறது ஷேக் ஆறப்போ தென் வி சா 28வது வசனத்துல அவங்க இக்கட்டு நாட்கள்ல இக்கட்டு நேரங்கள்ல அப்பொழுது அவங்க ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்படின்னு சொன்னா. So there is never a hopeless time. There is never a time that we may not hope in God. ஏன்னா he is always a calling distance away. நம்ம கூப்பிட்டா கேட்கறதுக்கு அவருடைய செவிகள் எப்பயுமே திறந்திருக்கிறது, அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல எப்பயுமே நோக்கமா இருக்கிறது அப்படின்னு நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம். எபிரேயர்ல வாசிக்கிறோம், நம்ம நடந்து போற பாதையை புரிஞ்சுக்கிறதுக்கு, to sympathize with us, to understand us. He is a high priest. அவர் ஒரு high priest. He is always there for us 24/7 to obtain grace and mercy in times of need. நமக்கு தேவையான நேரத்துல, ஆபத்து நேரங்கள்ல அனுகூலமான துணையா எல்லா நேரமும் அவர்கிட்ட போய் உதவி பெற்றுக்கொள்றதுக்கு he is always available அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல இப்ப பெரிய கொந்தளிப்புக்குள்ள இருக்கிறாங்க, அந்த பயப்படுறாங்க. they reeled to and fro, they staggered like drunken men. நம்ம வாசிக்கிறோம், அவங்களுக்கு என்ன தலையெல்லாம் சுத்திருச்சு. they had lost all their plans. இந்த சூழ்நிலையிலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு அவங்க வச்சிருந்த எல்லா all their plans எல்லாமே it came to naught. முடியாது அப்படின்னான பிறகு they cried out to God. And how did God respond? Verse 29, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. He hushed the storm to a gentle whisper. ஸோ ஸ்டார்ம் அப்படின்றது பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. பயங்கரமா வேவ்ஸ் ரொம்ப ஹைட்டுக்கு வருது. அது மட்டும் இல்லை,
it is not really an input to eyes, it is also an input to ears. சுத்தம் பயங்கரமா இருக்கு. நம்ம வந்து நம்மளுக்கு ஐஸ் நம்மளோட சென்சஸ்ல வந்து நம்ம பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள், நம்ம ஃபீல் பண்ற விஷயங்கள், இதெல்லாம் வந்து நம்மளை பாதிக்கும். இந்த ஒரு ஸ்டாமி சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, பார்க்கறது, கேட்கறது, ஃபீல் பண்றது எல்லாம் நெகட்டிவ். எல்லாம் வந்து இட் இஸ் இன்ஸ்டிகேட்டிங் ஃபியர். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவரு இவங்க ஜெபம் பண்ணி அவரை கூப்பிட்ட உடனே he hushed the storm to a gentle whisper. அதோட சத்தத்தை வந்து அடக்கிட்டார். அது மட்டும் இல்ல, பிசிக்கலா ஹையா ரைஸ் பண்ணுது. கிரெஸ்ட் அண்ட் ட்ரஃப்லாம் பார்த்தோம், மேல ஹையா போயிட்டு கீழே வருது. அந்த மாதிரி குந்தளிச்சுக்கிட்டு இருந்த அலைகளை வந்து he calmed it, he made it still. So நீங்களும் நானும் வணங்குற தேவன் வந்து he's such a wonderful God. ஆபத்து நேரத்துல நம்ம அவரை கூப்பிடுறப்போ he is a God who brings us out of danger. ஸோ இந்த காலவேளையில் we may walk through any path. நம்ம நடக்கிற பாதை என்ன வேணா இருக்கலாம். ஒருவேளை பார்க்குற டேஞ்சர்ஸா இருக்கலாம். நிறைய நேரம் the dangers are just lurking, unseen இருக்கு. ஒரு இடத்துல இந்த டேஞ்சர் இருக்குன்னு தெரியாமலே ஒருவேளை நம்ம கடந்து போகலாம். ஆனா we have a God who protects us. When we have a prayer in our hearts, நம்ம இருதயத்தின் ஆழத்துல இந்த ஜெபம் இருக்கிறப்போ, ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்ற ஜெபம் இருக்கிறப்போ, சீன் டேஞ்சர்ஸ், அன்சீன் டேஞ்சர்ஸ்ல அதெல்லாம் பாதுகாக்கிறது. அந்த டேஞ்சர் சுச்சுவேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வந்தது மட்டும் இல்ல, காஸ் sea to be still. He made storm to calm. ஸோ அதுதான் நீங்களும் நானும் வணங்குற தேவன். See, அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த சீயே வந்து டர்புலண்ட். அவங்கள ஒரு ஒரு சீரா கூட அந்த கப்பல் அவங்க ஓட்ட முடியல. ஆனா the winds and the waves obeyed him. இதே மாதிரி ஒரு சிமிலர் சுச்சுவேஷன் நம்ம புதிய ஏற்பாடில் பார்க்குறோம். 2-3 இன்சிடென்ட்ஸ். இன்ஃபேக்ட் ஒரு இன்சிடென்ட்ல ஆண்டவர் வந்து அந்த ஸ்டர்ன் ஆஃப் த ஷிப்ல தூங்கிட்டு இருக்கப்போ டிசைபிள்ஸ் எல்லாம் எழுப்புறாங்க. நாங்க அமிழ்ந்து போறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு எழுப்புறாங்க. இப்போதான் இயேசுவாமி வந்து உங்க விசுவாசம் எங்க? நம்மளோட ஸ்டாமி டைம்ஸ்லாம் இட்ஸ் அ டெஸ்ட் ஃபார் அவர் ஃபெய்த். விசுவாசம் எங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொல்றாரு. பீஸ் பீஸ்டல். அண்ட் அப்பதான் இந்த டிசைபிள்ஸ் பார்க்குறாங்க, who is he? Even the winds and the waves obey him. காற்றும் கடலும் ஒரு கீழ்ப்படியுதே, இவர் யாரு அப்படின்னு யோசிச்சாங்க. எல்லா ஸ்டாமி டைம்ஸும் நம்ம வாழ்க்கையில கடந்து போற புயலான பயங்கர இந்த மாதிரி கஷ்டமான நேரங்கள் வந்து இட் கிவ்ஸ் அஸ் அ ஃப்ரெஷ் ரெவலேஷன் ஆஃப் அவர் சேவியர். நம்ம வணங்குற ஆண்டவரை பத்தி இன்னும் புதுசா கத்துக்கொள்ள, இன்னும் அதிகமா கத்துக்கொள்ள நம்மளுக்கு உதவி செய்யுது. அதனால்தான் பவுல் வந்து the fag end of his ministry, பிலிப்பியர் 3 சொல்றாரு, that I might know him and the power of his resurrection. அவரை நான் இன்னும் அறியணும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் அறியணும், ஆடுகளின் மேன்மையை நான் அறிந்து கொள்ளணும். So each and every day that should be our prayer. நம்ம கடந்து போற பாதை வந்து ஒரு ஸ்டாமியா விந்தியா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அட் தி எண்ட் ஆஃப் இட் நான் என்னோட ஆபத்து நேரத்துல நான் அவரை கூப்பிடுறப்போ he will come. அது பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? he may come. அவர் வருவார், நமக்காக எழுந்தருளுவார், நம்மளோட பிரச்சனைகளை தீர்ப்பார், ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாற்றுவார், காற்றையும் கடலையும் அடக்குவார். And out of it, when I come out of it, that should give a fresh revelation of who my savior is. நிறைய தடவை நம்மளோட வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஸ்டார்ம்ஸ் அண்ட் வேவ்ஸ் மாதிரி டர்புலன்ட் டைம்ஸ், இட் கேன் பி ஃபிசிக்கல் லெவலில் இருக்கலாம், இமோஷனல் லெவலில் இருக்கலாம், ரிலேஷனல் லெவலில் இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்டாமி டைம்ஸை நம்ம கடந்து போகிறப்போ we should always depend on God. ஏன்னா நம்மளை எது டிஸ்டர்ப் பண்ணுதோ that is something, அது இன்னும் நம்மளோட லைஃப்ல இருக்க அன்சரண்டர்ட் ஏரியா. ஏன்னா அதுக்கும் we should tell God, you are the Lord over this. எதெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதோ, எதெல்லாம் நம்மளோட சமாதானத்தை குலைக்குதோ, it is time we bring that under God's control. ஸோ பாருங்க, nothing is too wild for God's control. எந்த ஆண்டவருடைய ஆளுகைக்கு மேல, அவரோட கண்ட்ரோலுக்கு இல்லாத எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. ஸோ இந்த காலை வேளையில when you feel overwhelmed emotionally, spiritually, உங்க சூழ்நிலைகள்னால ஒரு வேலை ஹேண்டில் பண்ண முடியவே முடியாது, I'm just reeling to and fro. இந்த மக்கள், இந்த sailors-லாம் இருந்தாங்கல்ல, seasoned seafarers, ஆனா they could not handle. இந்த வசனத்துல நம்ம என்ன தெரியுமா கத்துக்கிறோம்? கால் ஆன் காட். ஏன்னா அவங்க முந்தின வசனத்துல அதான் பண்ணாங்க. இக்கட்ட நேரத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. And he hushed the storm to a whisper.
practice surrender. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ரிலீஸ் யுவர் grip. நிறைய தடவை என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறோம். என்னோட ஞானத்தினால, என்னோட அக்வைண்டன்சஸ்னால, என்னோட என்ன ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, எனக்கு we think we have it in us to handle. ஆனா எப்ப அவங்களால முடியலன்னு ஆண்டவரை கூப்பிட்டாங்களோ, God stepped in. It's a very beautiful verse, Isaiah 35. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஒரு பியூட்டிஃபுல் வேர்ஸ்ல ஐ லவ், உங்கள் தேவன் வருவார். See, whatever may be your need, ஒருவேளை அநீதியான சூழ்நிலையில் இருக்கீங்களா, நீதியை சரிக்கட்ட உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார். My God will, that plainly he will come to save you. So this is for you this morning. நம்ம கொந்தளிக்கிற நேரங்கள் ஆண்டவரை கூப்பிடுறப்போ your God will come. நீங்க பலப்பட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, your God will come. There's a beautiful hymn, Master the tempest is raging. அழகான ஒரு hymn இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு லைன் இருக்கு, no waters, நான் போல்ட் பண்ணிருக்கேன், no waters can swallow the ship where lies the master of ocean and earth and skies. டிசைபிள்ஸ்க்கு தெரில, சீஷர்களுக்கு தெரில, அவங்க அவரோட தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க ரபாய் தூங்கிட்டு இருக்காருன்னு நினைச்சாரு. அவர் யாருன்னு அவங்களுக்கு உண்மையிலே தெரில. they never realized that he was the master. இந்த காற்றையும் கடலையும் ஆகாயத்தையும் எல்லாத்தையும் படைத்த தேவன் தான் அவருன்னு அவங்க ரியலைஸ் பண்ணல. அவர் எந்திரிச்சு பீஸ் பீ ஸ்டில், எல்லா அமைதியானே who is he அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ திஸ் மார்னிங் உங்களோட வாழ்க்கையில the master of ocean and earth and skies, அவர் நம்ம கூட இருக்கிறப்போ no water can swallow the ship. எந்த கடலும் எந்த காற்றும் கடலின் சீற்றமோ எந்த கொந்தளிக்கிற அலையும் நம்மளோட கப்பலை நம்மளோட படகை வந்து கவிழ்க்கவே முடியாது. ஏன்னா நம் கூட இருக்கிறவர் பெரியவர். So that's beautiful takeaway for us. Verse 29, 28ல அவங்க கூப்பிட்டாங்க, he came for them. ஆண்டவர் வந்தார். இன்னொரு இன்சிடென்ட்ல கூட பயங்கரமா கொந்தளிக்கிறப்போ ஆண்டவர் வந்து நடுக்கடல்ல நடந்து போறார். அவங்க டிசைபிள்ஸை மீட் பண்றாரு. அவங்க கூட இது ஆவேசம்னு பயப்படுறாங்க, கோஸ்ட்னு பயப்படுறாங்க. இட்ஸ் ஐ, நாத்தா. So you and I have a God who will come to us and answer us. பாருங்க, இப்போ அவங்க பதில் கிடைச்சிருச்சு. அவங்க பயந்த சூழ்நிலைகள்லாம் மாறிடுச்சு. காற்றையும் கடலையும் அவர் அடக்கிட்டார். ஒரு ஜென்டில் விஸ்பருக்கு மாறிடுச்சு. இப்போ அவங்களோட ரெஸ்பான்ஸ் பாருங்க, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். they were glad because of the calm. அது மட்டும் இல்ல, தாங்கள் நாடின துறைமுகத்துக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். பாருங்க, ஆண்டவர் வந்து அவரோட வாக்கு எவ்வளவு கம்ப்ளீட். நம்ம தான் கூட அறகுறையா ஏதாவது ஒரு ஜபத்துக்கு பதில் சொன்னோன்னே நம்ம பாட்டு கிளம்பி போயிடும். பட் சி, அவர் காற்றையும் கடலையும் அதட்டினது மட்டும் இல்ல, அமைதலாக்குனது மட்டும் இல்ல, அவங்க போக வேண்டிய இடத்துக்கு அவர் போய் சேர்ந்தார். See, that is your God. This is our God. அவர் அமைதலாக்கிட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் அவர் எடுத்துட்டு போறாரு பாருங்க. he guided them. அவங்க நாடின துறைமுகத்துக்கு அவர்களை கொண்டு போனார். the seamen, அந்த sailors-க்கெல்லாம் the work was made easy now. கடல் மட்டும் அமைதலா அவங்களே கூட போயிருக்கலாம். ஆனா God says, இல்ல, I will take you. See, quietness after a storm is very desirable and very pleasant. ஆனா அந்த வாயேஜோட முடிவு வந்து it has to be prosperous and successful. அதனால நீங்களும் நானும் வணங்குற தேவன் வந்து உங்களுக்கு நமக்குள்ள ஆரம்பிக்கப்பட்ட this good work that has started in us, he is faithful to complete it. ஆண்டவர் அதை முடிப்பார். அதுக்கான சூழ்நிலைகளும் கொடுப்பாரு, அதை எண்டும் பண்ணி வைப்பார். நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை ஆரம்பிச்சு அதை முடிக்க முடியுமா, பாதியில விட்டுறலாம் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். பட் வாட் காட் ஹஸ் ஸ்டார்டட் இன் us, nobody can stop. யாராலையும் நிறுத்த முடியாது. லெட்ஸ் கோ டு காட். ஆண்டவரே, நீங்க இந்த பயணம் உங்க நாமத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த காரியத்தை உங்க நாமத்தினால நான் ஆரம்பிச்சிருக்கேன். Take it to completion. அவங்க நாடின துறைமுகத்துக்கு அவர்களை கொண்டு சேர்க்கிறார். He carries his people safely through the storms. இந்த அலைகள் வழியா கொந்தளிக்கிறதுக்கு வழியா கூட்டிட்டு போயிட்டு he also lands them safe.
நாட் ஜஸ்ட் இந்த உலக பிரகாரமான காரியங்களை முடிக்கிறது மட்டும் இல்ல, we have an eternity secured for us. We all have an appointment with eternity. அந்த நாள் வரைக்கும் அவரை முகமுகமா நம்ம தரிசிக்கிற வரைக்கும் ஒரு நாள் என்னோட விசுவாச வாழ்க்கையில ஹீஸ் தேர் ஃபார் மீ எவ்ரி டே. நான் என்ன மாதிரி சவால்கள் சந்திச்சாலும் இன்னைக்கு ஒரு புயல் போனா நாளைக்கு இன்னொன்று வரும். தட் இஸ் ஹவ் our spiritual life is. ஸோ வாழ்க்கையில என்ன விஷயங்கள் சந்திச்சாலும் பரவாயில்ல, மை காட் இஸ் வித் மீ, ஹீ வில் கம் ஃபார் மீ. எப்போ அவர் அந்த நாள் வரைக்கும் ஹீ வில் கீப் மீ சேஃப். நான் அவர்கிட்ட இன்ட்ரஸ்ட் பண்ணதை ஐ ஹவ் ஃபுல், பவுல் சொல்றாருல்ல, ஐ எம் ஃபுல்லி கன்வின்ஸ்ட் that he will guard what I have entrusted in his hands. அவர் கையில நான் கொடுத்ததை அவர் அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்வார். ஸோ he is a dependable person. நம்ம கிட்ட மட்டும்தான் ப்ராப்ளம். All that we need to do is நாடின துறைமுகத்துக்கு அவரை அழைத்து போற வரைக்கும் நான் அவரோட இருக்கணும், அவரை நான் ட்ரஸ்ட் பண்ணணும். See the desired heaven, நாடின துறைமுகம் வந்து ஃபைனலா இட் இஸ் இட்டர்னிட்டி ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இந்த வாழ்க்கையில கூட நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட், ப்ரொடெக்ஷன், ஃபுல்ஃபில்மெண்ட், டெஸ்டினேஷன், ஏதாவது விஷயங்கள் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கலாம். எவ்ரிதிங் ஆண்டவரால செய்ய முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் தேர் வாஸ் ட்ரபிள், அப்புறம் தேர் வாஸ் அ ப்ரேயர், தென் தேர் வாஸ் அ டெலிவரன்ஸ், அப்புறம் ஒரு சமாதானம், ஒரு அரைவல் அட் த சேஃப் பிளேஸ். ஸோ இந்த காலவேளையில வாட்ஸ் இட் தட் யூ ஆர் சீக்கிங் ஃபார்? ஒருவேளை ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இல்லை ஒரு இமோஷனல் ஸ்டெபிலிட்டி வேணுமா, ஆர் யூ ரிக்வயர் ஹீலிங்? நம்மளோட டெம்பரரி ஹேவன்ஸ், இந்த உலகத்துல இருக்க தேவையான முடிவுகளும் ஆண்டவர் கொடுக்க வல்லவர். அட் த சேம் டைம் அது எல்லாத்தையும் அவர் டாட்ஸை கனெக்ட் பண்ணி he can take it for eternity. ஸோ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் செலிப்ரேட் த மொமெண்ட், டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். பாருங்க, அடுத்த வருஷத்துல 31ல இப்போ அவனுங்க விரும்பின துறைமுகத்துக்கு ஆண்டவர் போய் சேர்த்துட்டாரு. அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்த அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து let them give thanks. இந்த வசனம் வந்து இந்த அதிகாரத்துல நிறைய தடவை வருது. நம்ம நேத்தே பார்த்தோம், 4 or 4 times I think. So let them give thanks to the Lord, எதுக்கு? For his loving kindness, அவருடைய கிருபை. இன்செட், அதான் அந்த ஹீப்ரூ வேர்ட், his loving kindness. Your loving kindness is better than life அப்படின்னு சங்கீதக்காரன் 63 சங்கீதத்துல பார்க்கிறேன். அவருடைய கிருபை வந்து ஜீவனை பார்க்கிலும் மேலானது. ஒவ்வொரு நாள் அதிகாலையிலையும் அது புதிதா இருக்கு. இட் இஸ் நியூ எவ்ரி மார்னிங். அந்த நாளுக்கு நமக்கு தேவையான மன்னாவை இஸ்ரவேல் மக்கள் வந்து வில்டர்னஸ்ல ஆண்டவர் அனுப்பி கொடுத்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான கிருபை இந்த நாள்ல நம்ம செய்யற காரியங்கள், நம்ம பேசுற வார்த்தைகள், நம்ம சந்திக்கிற சவால்கள், whatever, எல்லாத்துக்கும் வேற வேற சொல்யூஷன் இருந்தாலும் ஒரு 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 ராப்பர் மாதிரி வர ஒரு சொல்யூஷன் வந்து இட்ஸ் காட்ஸ் ஃபேவர். ஆண்டவருடைய ஃபேவர் நமக்கு இருந்தா ஹீ டெல்ஸ் அஸ் என்ன செய்யணும், எப்ப செய்யணும், எது பேசணும், யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், எவ்ரிதிங் ஹீ டஸ். சொல்றாரு பாருங்க, கிவ் தேங்க்ஸ் ஃபார் ஹிஸ் லவ்விங் கைண்ட்னஸ். அது மட்டும் இல்ல, அவர் நம்ம மேல கிருபை வச்சிருக்கிறது மட்டும் இல்ல, அவர் நமக்காக அதிசயங்களை செய்கிறார். திஸ் வண்டர்ஃபுல் ஆக்ட்ஸ். இந்த சூழ்நிலையில வந்து அவங்க சீல வராங்க. இட்ஸ் a சேஃப் பேசேஜ். ஆண்டவர் வந்து துறைமுகத்திலையும் கொண்டு வந்துட்டாரு, காற்றையும் கடலையும் அடக்கிட்டாரு. அண்ட் வாட் வாஸ் their ரெஸ்பான்ஸ்? they burst out in thankfulness. See, gratitude அப்படின்றது வந்து இட்ஸ் a separate subject in itself. ஆனா நம்ம வாழ்க்கையில இந்த நன்றி அறிதல் வந்து எவ்வளோ இம்பாக்ட் பண்ணும்ன்றது இட்ஸ் வெரி இம்மென்ஸ். இட் ஹாஸ் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ், இட் ஹாஸ் இமோஷனல் பெனிஃபிட்ஸ், இட் ஹாஸ் பிசிக்கல் பெனிஃபிட்ஸ். நம்மளோட வாழ்க்கையில சரீர பிரகாரமாக, நம்ம இமோஷனலா, நம்மளோட மென்டலா, மனதளவுல, ஆவிக்குரிய விதத்துல, எல்லா விதத்துலையும் அந்த கிராட்டிடியூட் அப்படின்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில அன்கிரேட்ஃபுல் பீப்புளா மாறணும், முறுமுறுப்பும் கசப்பும் நம்ம வாழ்க்கையில நிறைஞ்சிருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் செய்யற நன்மைகளுக்கு நம்ம வில் பிகம் பிளைண்ட். நல்லா யோசிச்சு பாருங்க, டு ஐ ஹாவ் எனிதிங் டு பி கிரேட்ஃபுல் ஃபார் டுடே? யூ ஷுட் ஹேவ். அப்படி என்னால் பார்க்க முடியல அப்படின்னா ஐவ் பின் பிளைண்டட், நான் குருடாக்கப்பட்டிருக்கேன். முறுமுறுப்புனாலும் கசப்புனாலும், மேபி கம்பேரிசன், ஜெல்லசி, bitterness, unforgiveness, ஏதோ ஒரு 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 சம்திங் இஸ் பாய்சனிங் மீ. அதனால தான் என்னோட கிராட்டிடியூட் இல்லை. கிரேட்ஃபுல்னஸ் வந்து ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் இண்டிகேட்டர். நீங்க ஆண்டவரோட வாழ்க்கையிலையும் பாருங்க, in every place he was grateful. அப்பத்தை எடுத்தார், he was thankful. எல்லா இடத்துலையும் he was thankful.
Gratitude is never an option for us. நம்மளுக்கு வந்து ஒரு சாய்ஸ் கிடையாது. It's a command. Be thankful. See, it is something that has to be done privately. தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம தனி ஜெபத்துல வந்து கிரேட்ஃபுல்லா இருக்கணும். அது மட்டும் இல்ல, குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்றப்போ, சபையா சேர்ந்து ஜெபம் பண்றப்போ, குழுக்களா சேர்ந்து ஜெபம் பண்றப்போ, இட் இஸ் சம்திங் தட் வி ஷுட் ஹேவ். ஸோ கிராட்டிடியூட் வந்து உங்க வாழ்க்கையில எவ்வளோ இருக்கு அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க நன்றி செலுத்துறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா, தட் இஸ் வெரி ராங். தட் ஷோஸ் நம்மளோட தட் இஸ் அன் ஸ்பிரிச்சுவல் இண்டிகேட்டர். எப்படி நம்ம வந்து மை லவ் ஃபார் காட்ஸ் வேர்ட், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மேல இருக்க அந்த ஜெபத்தின் மேல இருக்க வாஞ்சை, ஐக்கியத்தின் மேல இருக்க வாஞ்சை, இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் இண்டிகேட்டர்ஸ் நம்மளோட வாழ்க்கையில. இந்த மாதிரி கிராட்டிடியூட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப ரீசன் பாருங்க, அவருடைய லவ்விங் கைண்ட்னஸ், அன்கண்டிஷனல் லவ். நான் எப்படி இருந்தாலும் he still continues to love me. அவருடைய உடன்படிக்கை அன்பு, அந்த லவ்விங் கைண்ட்னஸ்க்கு இதெல்லாம் அர்த்தம் covenant faithfulness. அந்த அவருடைய இரக்கம், அவருடைய steadfastness. நம்ம லாமெண்டேஷன்ஸ் புலம்பல்ல வாசிக்கிறோம்ல, the steadfast love of the Lord never ceases. அவருடைய அன்பு வந்து ஒரு நாளும் குறையாதது. they are new every morning. ஒரு நாள் அது புதிதா இருக்குது. for his wonderful works. அதனால what should be our response? cultivate a habit of thanksgiving. உங்க ஜெபத்துல நன்றி செலுத்துங்க. ஒரு பிரைவேட் ஜேர்னல் வச்சிருந்தீங்கன்னா, ரைட் டவுன் பாயிண்ட்ஸ் டு தேங்க் காட். மேக் தம் பாயிண்ட்ஸ் ஆஃப் வர்ஷிப் ஆஃப் காட் இஸ். பி ஸ்பெசிஃபிக். நிறைய தடவை நம்மளோட கெட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சிருப்போம். ஆனா நன்மைகள் எல்லாம் அப்படியே ரன்னிங் வாட்டர்ஸ்ல எழுதுற மாதிரி ஓடிடும். See, that's human tendency. நம்மளுக்கு ஒரு கஷ்டமான விஷயங்களை வந்து அப்படியே ராக்ல என்கிரேவ் பண்ண மாதிரி எழுதி வைப்போம். ஆனா ஆண்டவர் செய்த நன்மைகளை வந்து ரன்னிங் வாட்டர்ஸ்ல இருக்கும். அது அப்படியே தண்ணியோட அடிச்சுட்டு போயிடும். ஆனா வாட் வில் ரிமைன்? அந்த ஹார்ட் ஃபீலிங்ஸ், வென் வி வேர் நம்மளுக்கு இன்ஜஸ்டிஸ் நடந்ததெல்லாம் மறக்க மாட்டோம். அதனால தான் ஹைட் ஆஃப் ஹிஸ் அஃப்ளிக்ஷன்ஸ்ல யோபு சொல்றாரு, ஓ தட் இட் பி என்கிரேவ்ட் வித் பென் ஆன் அ ராக். என்னது அவனோட அஃப்ளிக்ஷனும் கஷ்டமும் கிடையாது, தட் மை ரெடீமர் லிவ்ஸ். என் மீட்பர் உயிரோடு இருக்க. எதை நம்ம வந்து பதிச்சு வச்சிருக்கோம் நம்மளுடைய இருதயத்துல, ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம பதிச்சு வைக்கணும். அது எப்படி இருக்கும்? when you share, அது டெஸ்டிமனியா நம்ம சொல்றப்போ, when we keep recounting. அதனாலதான் சங்கீதம் 103ல அவர் செய்த உபகாரங்களை மறவாதே, forget not all his benefits, so you keep repeating it and that's going to deliver us. பாருங்க, இது வந்து ஒரு பிரைவேட் அஃபேர் மட்டும் இல்ல. அந்த sailors வந்து they burst forth in thanksgiving. அது தனிப்பட்ட முறையில மட்டும் இல்ல, ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவர்களை போற்றுவார்கள். இட்ஸ் நாட் சம்திங் தட் இஸ் டன் ஒன்லி இன் த க்ளாசெட். தனிப்பட்ட ஜபங்கள்ல தனியா நான் உட்கார்ந்து ஆண்டவர் துதிச்சிட்டேன், நான் தனியா ஆண்டவர் துதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல. பிஃபோர் த காங்கிரிகேஷன், praise him in the seat of the elders. எல்லாருக்கும் முன்பாக, என் தேவன் இது எனக்கு செஞ்சார், என் தேவன் எனக்கு உண்மையுள்ளவரா இருந்தார். கொந்தளிக்கிற அலைகள் போன்ற சூழ்நிலைகளை ஆண்டவர் அதட்டினார், அடக்கினார். he restored it, a gentle whisper. அது மட்டும் இல்ல, நான் விரும்பின துறைமுகத்துக்கு என்னை கொண்டு போனார். See, there are no hopeless situations in God's sight. ஆண்டவருக்கு முன்னாக நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைன்னு ஒன்று இல்லவே இல்லை. He is a God who specializes in impossibilities. I am the God of all flesh. Is there anything hard for me? என்னால கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு நிறைய சவால் கொடுக்குறேன். ஸோ ஆண்டவர் வந்து இம்பாசிபிள் திங்ஸ் நமக்கு வாழ்க்கையில செய்தப்போ, what should be our response? நன்றி அறிதல் உள்ள வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டும் இல்ல, பப்ளிக்கா. லெட்ஸ் டு இட் பப்ளிக்லி. லெட்ஸ் இரக்ட் மெமோரியல்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ். ஆண்டவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விடுதலைய, ஒரு ரிடெம்ஷனை கொடுத்துருக்காருன்னு இரக்ட் மெமோரியல்ஸ். உங்களோட குடும்பத்துல கூட எவ்ரி இயர் வாட் காட் ஹஸ் டன், ஒரு அட் தி எண்ட் ஆஃப் தி இயர், இப்போ கூட நம்ம எண்ட் ஆஃப் தி இயர் வந்துட்டோம், இன்னொரு 3 months. இந்த வருஷம் ஃபுல்லா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஜஸ்ட் ஸ்டார்ட் ரைட்டிங். ஒவ்வொரு மாசமும் it can be a small thing, it can be a great thing. அட்லீஸ்ட் அதெல்லாம் வச்சு நம்ம தேங்க்ஸ் கிவிங் கொடுக்குற மாதிரி. நம்ம யோர்தான மக்கள் கடந்து போறப்போ யோசுவா சொல்றார், எல்லா ட்ரைப்ல இருந்தும் ஒவ்வொரு கல் எடுத்துட்டு வாங்க, இங்க வந்து வைங்க. ஏன்னா மிட்ஸ் ஆஃப் த ஜோர்டன்ல இருந்து ஒவ்வொரு கல் எடுத்துட்டு வந்து வச்சு ஒரு பலிபீடம் கட்டுறாங்க. இட் இஸ் தேர் ஸ்டோன்ஸ் ஆஃப் தேர் மெமோரியல் ஸ்டோன்ஸ். என்ன மெமோரியல் ஸ்டோன்ஸ்?
ஆண்டவர் வந்து யோர்தானை கடக்க வச்சார். யோர்தான் வந்து இட் வாஸ் ஓவர்ஃப்ளோயிங் த பேங்க்ஸ். ஃப்ளட்டிங் ஸ்டேஜ்ல இருந்த யோர்தான் ஆண்டவர் நிறுத்தினார். அந்த ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணாரு. மக்கள் வந்து கடந்து வந்தாங்க. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக நம்மளோட வாழ்க்கையிலையும் பர்சனல் லைஃப்ஸ்லையும் வி ஷுட் செட் அப் மெமோரியல்ஸ். குடும்பத்திலையும் வி ஷுட் செட் அப் மெமோரியல்ஸ் ஆஃப் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். அண்ட் அதெல்லாம் ஆண்டவரை நம்ம துதிக்கிறதுக்கு ஏதுவா நம்ம வைக்கணும். See, gratitude and praise, it's not just private, it's public, and it's a community affair. ஏன்னா லாஸ்ட் லைன் பாருங்களேன், this amplifies our testimony. எப்படி வந்து ஒரு ஸ்டோன் போட்டோன்னே அந்த ரிப்பிள்ஸ் அப்படியே இன்க்ரீசிங் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு வருதோ, உங்களோட ஒன் வேர்ட் ஆஃப் டெஸ்டிமனி வந்து இட் will amplify. உங்களோட விசுவாசம் மட்டும் இல்லை, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க விசுவாசம், அந்த ஆண்டவர் உங்களுக்காக செய்ததை கேட்குற அவங்களோட விசுவாசத்தெல்லாம் அது பலப்படுத்தும். And that is what God wants. பாருங்க, இப்போ 32 வரைக்கும் அந்த ஒரு பேசேஜ் முடியுது. ஹோப்லெஸ்ஸா இருக்கிற சூழ்நிலையில காட் இன்டர்வீன்ஸ். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறப்போ ஆண்டவர் இன்டர்வீன் பண்றாரு. கொந்தளிப்பு அடக்குறாரு. துறைமுகத்துக்கு கொண்டு போய் விடுறாரு. அதுக்கு ரெஸ்பான்ஸா நான் அவரை நன்றி சொல்றேன். அந்த 33-34ல he tells about something else. பாருங்க, ஒரு அனதர் கேரக்டர் ஆஃப் காட். அவர் ஆறுகளை அவாந்திர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும். நம்ம நிறைய தடவை இதுக்கு ஆப்போசிட்டா ஜோன் ஆர்டரே வனாந்திரத்தை நீங்க நீரூற்ற மாட்டுருவீங்க. ஆனா இங்க பாருங்க, ரிவர்ஸ் இருக்க பிளேஸை வந்து கேன் டேர்ன் இட் இன்டு அ வில்டர்னஸ். ஆறுகளை வந்து அவர் அவாந்திர வெளியா மாற்ற முடியும் அவரால். நீரூற்றுகளை வந்து அவர் வறண்ட ஸ்தலமா மாற்ற முடியும். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும், சாரி 34 வந்து குடிகளுக்கு பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஓர் நிலமாகவும் மாற்றுகிறார். He can change. இது வந்து ஒரு ரிவர்ஸ் ரியாக்ஷன். பாருங்க, the psalmist வந்து he's changing his tone. இத்தனை நேரம் ஆண்டவரை துதிச்சுட்டு he says God can make surprising changes. என்ன சர்ப்ரைசிங் சேஞ்சஸ் பாருங்க. ஃப்ரூட்ஃபுல் கண்ட்ரீஸ், நல்ல கனியுள்ள தேசங்களை வந்து அவாந்திர வெளியாகவும் மாற்ற முடியும். பேரன் கண்ட்ரீஸை ஆண்டவர் ஃப்ரூட்ஃபுல்லா மாற்ற முடியும். ஆனா இந்த ரிவர்ஸ் சேஞ்ச், எப்படி ஃப்ரூட்ஃபுல்னஸ் வந்து எப்படி பேரனா மாறுது, எப்படி ஆறுகள் வந்து அவாந்திரமா, ரிவர் வந்து வில்டர்னஸா மாறிடுச்சு. ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் வாட்டர், நீரூற்றுகள் இருந்த இடம் வந்து இப்ப வறண்ட நிலமா மாறிடுச்சு. ஏன் அப்படி மாறிச்சுன்னா, the sin of man can mar the fruitfulness of the soil. மனுஷனுடைய பாவம் வந்து இட் will affect the creation. நம்ம இப்போ வாசிக்கிறோம், முழு கிரியேஷனுமே இட் இஸ் groaning with agony till Christ comes. வசனம் இருக்கு. நம்ம செய்யற பாவங்கள்னால நம்ம ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு படைப்பு நம்மளை சுத்தி இருக்கிறது வந்து இட் இஸ் பீங் அஃபெக்டட். லேண்ட் வாட்டர்ட் வித் ரிவர்ஸ், நீரூற்றுகள்னால ஆறுகள்னால இருந்த இடங்கள்லாம் வந்து இப்ப வனாந்திர வெளியா மாறிடுச்சு. இட் இஸ் டர்ன்ட் இன்டு ட்ரை அண்ட் அ சாண்டி கிரவுண்ட். அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? சாண்ட்ல மாய்ஸ்சரே கிடையாது. மாய்ஸ்சர் கிடையாதுன்னா எந்த வெஜிடேஷனும் கிடையாது. இட்ஸ் பிகமிங் மோர் லைக் அ டெசர்ட். த psalmist shifts his contrast. இவ்வளோ நேரம் ஃபுல்லா ப்ராமிசிங்கா ஒரு 4 சூழ்நிலைகள் சொல்லிட்டு now he turns into a judgment. நதி இருக்கிற ரிவர்னாலே இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் லைஃப். ரிவர் இருக்க இடத்துல வந்து ட்ரீஸ் இருக்கும். ட்ரீஸ் இருந்தா பழம் இருக்கும், ஷேட் இருக்கும், ரிவருக்குள்ள ஃபிஷஸ் இருக்கும். ஸோ ரிவர் இஸ் சிம்பிள் ஆஃப் லைஃப் அண்ட் ஃபர்டிலிட்டி. ஆனா இங்க சொல்றாரு சங்கீதக்காரன், இந்த மாதிரி நதிகள், ஆறுகள், நீரூற்றுகளை வந்து அவாந்திர வெளியா, டெசலட் பிளேசஸ் ஆஃப் வில்டர்னஸ் ஆண்டவர் முடியும். சி காட்ஸ் பவர். இப்பதான் ஆண்டவருடைய பவர்ஃபுல் டிஸ்பிளே பார்த்தோம் முன்னாடி. இஸ் பவர்ஃபுல் டிஸ்பிளே இன் pushing the storm and bringing them to their haven. பார்த்தோம். God's power includes withholding. God's power includes removing. God's power includes redirecting. ஆண்டவரால் அதுவும் செய்ய முடியும். அதனால்தான் யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஆண்டவர் வந்து செஞ்சுட்டே இருப்பாருன்னு கிடையாது. காட் கேன் ஆல்சோ withhold. ஆனா எதுக்காக withhold பண்றாரு? அதுக்கு என்னோட பாவங்கள் காரணமா இருந்துச்சுன்னா இட்ஸ் ஹை டைம் வி ரிப்பென்ட். ஹியூமன் சின், மாரல் ஃபெயிலியர், இதெல்லாம் வந்து ஆண்டவர் நமக்கு சுத்தி இருக்கிற அவரோட படைப்புகள், நம்மளோட லேண்ட், நம்மளோட என்வாயர்மெண்ட் எல்லாத்தையும் பாதிக்கும். நம்மளோட வாழ்க்கையிலையும் இட்ஸ் யூ கேன் ஜஸ்ட் ரெஃப்ளெக்ட்
ourselves. ஏதாவது ஒரு நேரங்கள்ல have we failed? ஆண்டவர் கொடுத்த blessings நம்மளால அனுபவிக்க முடியல அப்படின்னு நமக்கு தோணுதா? It might be caused by sin. It would have been caused by wrong decisions. இல்ல நெக்லெக்ட் ஆன் ஆர் பார்ட். ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏதாவது ஒண்ணு நம்ம ஆண்டவர் சொல்லி செய்யாம இருந்திருக்கலாம். நம்மளோட வாழ்க்கையில சடனா ஏதாவது ஒரு ரீஜியன்ல பேரன்னஸ் இருக்கா? when God allows barrenness, second point பாருங்களேன், it calls us to humility. It calls us to returning to him. It calls us to reforming our patterns. நம்மளோட வாழ்க்கையில இந்த மாதிரி முன்னாடி அனுபவித்துட்டு இருந்த ஒரு சமாதானம், முன்னாடி அனுபவித்துட்டு இருந்த ஒரு ஆசீர்வாதம் இந்த இடத்துல இல்லையே அப்படின்ற ஒரு குறைவு, அது முதல் நம்ம காணணும். அந்த சென்சிட்டிவிட்டி அந்த உணர்வே இல்லைன்னா இட் இஸ் வெரி ஹார்ட். இந்த சிம்சோன் எந்திரிச்சு போவான்ல, நான் திரும்ப பெலிஸ்தியரை அட்டாக் பண்ணுவேன்னு பண்ணுவான். ஒரு ஒன் ஆஃப் த வெரி சேடஸ்ட் வேர்ஸ் இந்த பைபிள்ல என்ன இருக்கு, சிம்சோன் ஆண்டவர் தன்னை விட்டு போயிட்டான் அப்படின்றது அவனுக்கு தெரியல. பிகாஸ் த ஹேர் ஹெட் ஆல்ரெடி பீன் கட். அவனோட பலன் அவன்கிட்ட இல்லை அப்படின்னு தெரியல. இந்த காலையில வி ஷுட் ஃபர்ஸ்ட் ஹேவ் ஐஸ் டு சி இந்த ஏரியா ஆஃப் மை லைஃப் இஸ் பிகம் பேரன். இந்த பகுதியில நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எழுந்து நிக்கிறேன் அப்படின்றத முதல் பார்க்கறதுக்கு நமக்கு வி ஷுட் பி சென்சிட்டிவ். அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ கால் ஃபார் ஹியூமிலிட்டி. நம்மளையே தாழ்த்தி அவருடைய சமூகத்துல போய் ரிட்டர்ன் டு ட்ரேஸ் ஆர் வே பேக் டு தி ஹார்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய இருதயத்துக்கு நேரம் நம்ம திரும்ப நடந்து போவோம். நம்மளோட பேட்டர்ன்ஸை ரிஃபார்ம் பண்ணுவோம். நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை செக் பண்ணலாம். நம்மளோட ப்ரியாரிட்டிஸை செக் பண்ணலாம். ஒருவேளை அதிக நேரம் வேதத்தை வாசிச்சிருந்திருக்கலாம், அதிக நேரம் நம்ம ஜோம் பண்ணி இருந்திருக்கலாம். அப்படியே டியூ டு அந்த வேலை பழுவுனால இல்லை கஷ்டங்கள்னால நம்மளோட ஃபிசிக்கல் சரீர பிரகாரமான உபாதைகள் ஒருவேளை அதெல்லாம் நம்ம விட்டுருக்கலாம். வேர் இஸ் யூ ஃபர்ஸ்ட் லவ்? நீங்க உன்னோட ஆதியில் இருக்க அன்பை நீ விட்டுட்டே, நீ அண்ணலும் குளிருமா, யுவர் போத் லூக்வாம், நீதர் ஹாட் நார் கோல்ட் அப்படின்னு ஆவியானவர் சபைக்கு சொல்றத பார்க்குறோம். லெட்ஸ் லுக் பேக். ஏன்னா அதே மாதிரி நம்மளோட பர்சனல் லைஃப்ஸ் மட்டும் இல்லை, நம்மளோட சுற்றி உங்க குடும்பத்தை பாருங்க, உங்க குழுவை பாருங்க, உங்க சபையை பாருங்க. இஸ் தேர் அ மாரல் கரப்ஷன்? இஸ் தேர் அ டிகிரடேஷன்? அநீதி, அநியாயம், விக்கிரக ஆராதனை. இட் நீட் நாட் பி அன் ஐடல். ஆண்டவரோட பிளேஸ்ல நம்ம எதை வச்சாலும் தட்ஸ் அன் ஐடல். இதெல்லாம் கேன் ரிசல்ட் இன் டிக்ளைன். நீரூற்றுகள் அவாந்திர வெளியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். காட் கேன் ரிமூவ், காட் கேன் வித்ஹோல்ட். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தா இட் இஸ் டைம் ப்ரே அண்ட் ஆக்ட் ஃபார் ரெனியூவல். அடுத்த வருஷம் அதோட கண்டினியூஷன் பாருங்க. குடிகளுக்கு பொல்லாப்பு நிமித்தம், குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம், அது ஸோ இந்த ரீசன் சொல்லிட்டாரு. பிகாஸ் ஆஃப் த விக்கெட்னஸ் ஆஃப் தோஸ் ஹூ டுவெல் இன் இட், செழிப்பான தேசத்தை உவர் நிலமாக மாற்றுகிறார். ப்ரொடக்டிவ் லேண்டை ஒரு சால்ட் வேஸ்டா மாற்றினார். சி, எப்பயுமே பிப்ளிக்கல் பிரின்சிபல் இஸ் யுவர் ஆக்ஷன்ஸ் வில் ஹேவ் கான்சிக்வன்சஸ். நம்ம செய்யற கிரியைகளுக்கான பதில் கண்டிப்பா இருக்கு. பீட் இண்டிவிஜுவல் ஆர் பீட் அ கம்யூனல் திங். நிறைய பேர் சேர்ந்திருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாலும் சரி, இந்த மாதிரிக்கான ரீசன் இட் இஸ் த விக்கெட்னஸ் ஆஃப் த இன்ஹாபிட்டன்ஸ். அந்த தேசத்துல குடியிருக்கிறவங்க பொல்லாப்பு செஞ்சாங்க. அது நிமித்தம் தான் ஆண்டவர் இந்த 3 பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காரு. நீரூற்றுகளை அவர் turned it into barren place. Productive land salt waste மாத்திட்டார். So this can be true for an individual, this can be true for a land. நம்ம வாசிக்கிறோம் உபாகம் 29:23, the whole land will be a burning waste of salt and sulfur. தமிழ்ல கீழே வருது, இந்த தேசத்து நிலங்கள் எல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளை இல்லாதபடிக்கும் கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும்போது, சுதம் குமாரவா God came down, God punished. அதுக்கப்புறம் it was reduced to nothing, no vegetation, nothing sprouted. It was total destruction. ஏன்னா அவங்களுடைய பாவம் பரலோகத்தை எட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவரே மேலேருந்து இறங்கி வந்துட்டார். நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் we are responsible. நம்மளோட குடும்பம், நம்மளோட ஜெபக்குழுக்கள், நம்மளை சுற்றி இருக்கிற அந்த நம்மளோட சபை, கிறிஸ்தவ சமுதாயம் அட் லார்ஜ், உலகம் எல்லாத்துக்கும் நம்ம தான் அந்த உலகத்துக்கு உப்பாவும் ஒளியாவும் இருக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஸோ நம்ம சுற்றி இருக்கிற மாரல் டிகிரடேஷன் ஷுட் அஃபெக்ட் அஸ். நம்மளோட சுற்றி இருக்கிற இருள் நம்மளை பாதிக்கணும். நான் நல்லா இருக்கேன், எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட பர்சனல்
லைஃப்ல இருக்க பாவத்துக்கையும் நம்ம உணர்வுள்ளவங்களா இருக்கணும். கார்பரேட்டா இந்த வேர்ல்ட் அட் லார்ஜ் இருக்கிற காரியங்களும் நம்மளை பாதிக்கணும். ரைட், இன்ஜஸ்டிஸ், கிரீட், பெருமை, அநியாயம், greed, idolatry, whatever the list goes on. தனிப்பட்ட வாழ்க்கையில் அது நம்ம பார்த்தோம்னா கன்ஃபெஸ் அண்ட் ரிப்பென்ட். நம்ம சபையில், நம்மளோட குடும்பங்களில், நம்மளோட தேசத்தில், நம்மளோட பட்டணத்தில் நம்ம பார்க்குற காரியங்கள் வந்து நம்மளை பாதிக்கணும். ப்ரே ஃபார் ரெனியூவல். ஆண்டவர் வந்து he has called us as instruments of rebuilding. நம்ம பார்க்குற இடிந்து போனதை கட்டுறதுக்கு நெகேமியா சொல்றாருல, கம் லெட் அஸ் பில்ட், எழுந்து கட்டுவோம். எருசலேமின் அலங்கோ இடிக்கப்பட்டிருக்கு. ஸோ வால் தான் அந்த நாட்கள்ல வந்து ஒரு சிட்டிக்கான ப்ரைடு, அவங்க சிட்டிக்கான ப்ரொடெக்ஷன். அதுதான் அது இடிஞ்சு கிடக்கு. அதனால அவர் சொல்றாரு, வாங்க எழுந்து கட்டுவோம், லெட்ஸ் ரெஸ்டோர், லெட்ஸ் பில்ட். நம்மளோட வாழ்க்கையை நம்ம கட்டப்படணும். நம்ம வாழ்க்கையை கட்டப்படுறப்ப நம்ம சுற்றி இருக்க நம்ம வேலை பார்க்குற இடங்கள்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், கலீக்ஸாக இருக்கலாம், நிறைய பேரோட வாழ்க்கை சிதைந்து கிடக்கு. God loves them. God has a plan for them, for their renewal and restoration. ஆண்டவரோடு சேர்ந்து அடுத்தவங்களோட வாழ்க்கையும் எழும்பி கட்டுறதுக்கு கேன் வி கிவ் அ ஹேண்ட்? He is a God of restoration. கடைசியா 35 முடிக்கலாம். 35 பாருங்க, எப்படி ஆண்டவர் ரெஸ்டோர் பண்றாரு பாருங்க. அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும், என்ன ஒரு கான்ட்ராஸ்ட்ல, வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி. So he is a God who turns wilderness into a pool. இப்பதான் நம்ம பார்த்தோம், நீரூற்றுகள் எல்லாம் அவாந்திர எப்போ ஆவம் இருக்கிறப்போ. ஸோ நம்மளோட வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கிறப்போ ஆண்டவரோட சேர்ந்து ரீபில்ட் நம்மளை யூஸ் பண்றாரு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், we can give only what we have. நீங்க அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல வந்து பேதுரும் யோவானும் அந்த பியூட்டிஃபுல் கேட் வழியா தேவாலயத்துக்கு போறாங்க. அப்ப அந்த லேம் மேன் உட்காந்துருக்கான். அவன் சொல்றான், எனக்கு அவன் வந்து he expected silver and gold. அப்போ பேதுரு சொல்றாரு, என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை, நான் என்கிட்ட இருக்கிறத அவனுக்கு தரேன். I give you what I have. ஸோ நம்மளோட வாழ்க்கையில if we have God's peace, நம்மளோட வாழ்க்கையை இடிக்கப்பட்டிருந்துச்சா நம்ம இன்னொரு வாழ்க்கையை போய் கட்ட முடியாது. நம்மளோட வாழ்க்கையே ரெனியூவல் ஆகலைன்னா, புதுப்பிக்கப்படலைன்னா இன்னொரு ஆளை போய் நம்ம புதுப்பிக்க முடியாது. இந்த காலையில் லெட்ஸ் செட் ஆர் ஹவுஸ் ரைட்ஸ். நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட பர்சனல் லைஃப்பை நம்ம சரி செய்து கொள்ளலாம். பேரன் ஏரியாஸை கண்டுபிடிப்போம். ஆண்டவரே ரெனியூ மீ, திரும்ப மாற்றுங்க சுவாமி, ரெனியூ பண்ணுங்க, நீ ரீபில்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நம்மளை கட்டுறப்போ we will go and ஆண்டவரோட சேர்ந்து மற்றவங்களை கட்ட ஆண்டவர் பேசுவார். ஏன் தெரியுமா? மற்றவங்களை கட்டுறது, ரெனியூ பண்றது, ரெஸ்டோர் பண்றது, இட்ஸ் நாட் our ஜாப், இட்ஸ் காட்ஸ் ஜாப். ஆனா we have to be a partner to that. பாருங்க, he turns, அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாக, வறண்ட நிலத்தை நீரூற்றாகவும் மாற்றுகிறார். He is a God of restoration. See, நம்மளோட பாவம் எதெல்லாம் சிதைக்கு பண்ணிச்சோ, எதெல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிச்சோ, the goodness of God can mend the barrenness. அந்த ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய ஃபேவர், ஆண்டவருடைய குட்னஸ், இட் கேன் மெண்ட் எவ்ரிதிங். அவரால் சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையே கிடையாது. அவரால் மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையே கிடையாது. அவரால் சால்வ், there is no problem too big for God to solve. There is no storm too dark for him to calm. ஒரு அழகான பாட்டு உண்டு. There is nothing too impossible for him. கானான் தேசத்துக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போனாரு. அங்க வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனா என்ன ஆயிடுச்சு, ஃப்ரூட்லெஸ்ஸா, யூஸ்லெஸ்ஸா இந்த மக்கள் வந்து அவங்களோட பாவத்தினால இட் பிகேம் லைக் தட், இட் பிகேம் யூஸ்லெஸ். ஸோ 33, 34 வசனத்துல இருக்கிற வசனத்தோட கவுண்டர் பார்ட் தான் இந்த வசனம். வேர் டெசலேஷன் வாஸ், காட் பிரிங்ஸ் ரெஸ்டரேஷன். வில்டர்னஸ்ல abundant வாட்டர் கொண்டு வர்றார். ட்ரை கிரவுண்ட்ல he springs forth life. See, it's a picture of revival. It's a picture of transformation. It's a picture of new life. காலை வேளையில first let's apply to ourselves. நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் டெட் ரீஜியன்ஸ், ட்ரை ரீஜியன்ஸ், ஹோப்பே இல்லை அப்படின்னு நம்ம விட்டு எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து, அதுவே நீங்க உயிர்ப்பீங்க சுவாமி, உயிர்த்தெழுதல் வல்லமை ஆக்ட் இன் மை லைஃப். ஏன்னா he is a merciful God. பாருங்க, he has power to reverse hopelessness. ஆண்டவரால செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்லை. He has power to reverse. அதனால்தான் Isaiah 35, it's a wonderful chapter. நம்ம முன்னாடி 35:4 பார்த்தோம். My God will come, say to the fearful heart.
பயந்தவருங்க, மனம் முறிந்தவர்கள்ட்ட சொல்லுங்க, உங்க தேவன் உங்களுக்காக வருவார், நீதியை சரிக்கட்ட வருவார். அந்த அதிகாரம் இப்படிதான் ஆரம்பிக்குது. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். The wilderness and desert will be glad. Wasteland will rejoice and blossom with spring. அது மட்டும் இல்ல, அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். எல்லாத்தோட சூப்பர்லேட்டிவ் டிகிரி இருக்கு பாருங்க. மிகுதியாய், அப்புறம் எவ்வளவு பாசிட்டிவிட்டி பாருங்க. செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். மகிமை, அலங்காரம். அண்ட் அல்டிமேட் மகிமை என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இதுதான் காட் ஸ்டாம்ப் ஆஃப் ரெஸ்டரேஷன். இந்த காலவேளையில் we say, God restore my life and use me as an instrument of restoration. நம்ம இன்னைக்கு பார்த்த வசனங்களோட சாராம்சம், அவங்க கொந்தளிப்புல இருந்து கூப்பிட்டப்போ God heard. There is always hope. No matter how barren things are, God can renew, restore, transform. நம்மளோட wilderness ஸ்ப்ரிங்ஸா மாற்ற முடியும். And God wants us to be agents of renewal. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதி. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். சிஸ்டர் ஜெசி ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடுறீங்களா? தேங்க் அன்பன் அப்பா, ஏசப்பா, சிஸ்டர் மூலமாக கூட இந்த காலையில் பொழுதிலேயே எங்களுக்கு மன்னாவை கொடுத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. அப்பா, எந்த சூழ்நிலையும் நீ தலையீழாக மாற்ற முடியும்ன்றத சிஸ்டர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க ஏசப்பா. அப்பா, உமது கரங்கள்ல எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்துருக்கிறீங்கப்பா. அப்பா, முடியாத சூழ்நிலை இது நடக்குமான்றத கூட ஏசப்பா உமது கரங்கள்ல ஒப்பு கொடுத்து உமது பிள்ளைகள் காத்திருக்கணும்ன்றத சிஸ்டர் மூலமா எங்களுக்கு நீங்க சொன்னதுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையையும் நீர் செழிப்பாக நன்றி ஆண்டவரே. அந்த சபையையும் அதுல இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்து காத்துக்கோங்க. இந்த நாளை உமது கரங்கள்ல ஒப்பு கொடுத்து அப்பா நீங்க ஆசீர்வதித்தாங்கன்னு கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். காட் பிளஸ் யூ ஆல். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. Thank you.